ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்தாங்க நிறையா. இப்போ நான் வந்து சோறு வடிக்க சொல்லிவிட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அவர் என்ன பண்ணார், குழம்ப வச்சுட்டாரு. நான் சரி எப்படி வச்சிங்க அப்படின்னு காயெல்லாம் நறுக்கி வச்சுருந்தேன். எங்கள் அத்தை கூப்பிட்டாங்கன்னு ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தா குழம்பையே வச்சு இறக்கிட்டாரு. அதான் காலையில் சமைச்சிட்டோன்னு சொல்லியிருப்பேன். என்ன இப்போ பால் பீச்சிட்டு வந்தோம். நான் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த செடியெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணார், பாலை ஊற்றிட்டு பால்கார்ட்ட பாலை எடுத்து காப்பி போட்டு வச்சுட்டாரு. இங்கே வாமா வாமான்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. என்ன மாமா இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தா இங்கே பாருங்க காஃபி போட்டு வச்சுட்டாரு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பொண்டாட்டி ஒரு வேலை பார்த்தா புருஷன் ஒரு வேலை பார்க்கலாங்க, எந்த தப்பும் இல்லை. என்ன மாமா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப்பு தான். இங்கே பாருங்கள், நான் குழம்ப காலையில் வச்சுட்டேன், இல்லை அடுப்பில் தான் வச்சோம், சூடு பண்ணலை, விட்டுட்டேன். சரி பிள்ளைய வரட்டும் சூடாக சாப்பிட்டுக்கலாம், புளிக்குழம்பு தானே சீக்கிரம் வீணாகாது. இப்போ பார்த்தா அவருக்கு குழம்புலாம் சூடு பண்ணிவிட்டு காஃபியும் போட்டுட்டாரு. எனக்கும் காஃபி போட்டாச்சு பார்த்தீங்களா? அதுதான் பாலை பீச்சிட்டு அவர் போய் குளிச்சுட்டு வந்துட்டார். நான் இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தேன், செடிக்கெல்லாம் உரம் போட வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் உரம் போட்டேன். என்ன கணவனும் மனைவியும் ஒத்துமையாக உன் வேலை இது, இது ஏன் வேலை இது அப்படின்னு இருக்காமல் சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அழகாக மாறும். எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு அடுப்பில், அவரே சூடு பண்ணிட்டார். நானே மறந்துட்டா கூட அவர் ஒரு வேலையை பார்த்துருவார். எது தெரியலன்னா நான் சொல்லி கொடுப்பேன். அவரே குழம்பு காலையில் அவர் தான் வச்சார், நான் வைக்கலை. சோறு மட்டும்தான் நான் வடிச்சு விட்டேன், அவரே குழம்பு வச்சுட்டாரு. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.